நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் காட் மூட் பாடல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அந்த பாட்ட கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பாட்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரீட்டா தாங்க இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. சரி பாட்டாச்சும் ரிலீஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சர்ப்ரைஸ் ட்ரீட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சாய் அபியங்கரோட மியூசிக்ல இன்னொரு பாடல் வந்திருக்கு. ஆனா நம்ம சாய் அபியங்கருக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கு போலங்க. அவரோட பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா போக போக கேட்கும்போது அப்படியே பாட்டு பார்த்தீங்கன்னா புடிச்சு போயிருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊரும் பிளட்ட சாங்க சொல்லலாங்க. அந்த பாட்டு வந்தப்ப எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எவ்வளவு பேர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் பார்த்தனா இந்த காட் மூட் பாடலுமே அமைஞ்சிருக்கு. எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பாடல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு கேட்கும்போது அனிருத் பாட்டு போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடலா தான் தெரிஞ்சுச்சு. இந்த பாடல்ல இவங்க காமிச்சிருக்க அந்த விசுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சூர்யாவோட டான்ஸ் போர்ஷன் ஒன்னு வருது. அதெல்லாம் பார்த்தா சூப்பராவே இருந்துச்சு. கண்டிப்பா இந்த சாங் வந்து ஒரு கிராண்டான சாங்கா படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காட் மூட் பாடலை கேட்டுட்டீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் சூர்யாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சூர்யா 46 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதை முடிச்சிட்டு சூர்யா 47 அந்த படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜீத்து மாதவன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது சூர்யாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஆனா இந்த தடவை 2D என்டர்டைன்மெண்ட் கிடையாது. லகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஃபகத் ஃபாசில் அவர் வந்து பார்த்தா இந்த படத்தை நடிக்க போறாரு. அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துல சூர்யாவை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒன்னு இருக்காமா. அந்த கேரக்டர்ல தான் ஃபகத் ஃபாசில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அவர் ஃபைனல்ஸ் ஆகல. அவர்கிட்ட டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே ஜீத்து மாதவனோட டைரக்ஷன்ல ஃபகத் ஃபாசில் வந்து பாத்தீங்கன்னா ஆவேசம் படத்துல நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த சூர்யா 47 படத்திலுமே அவர் நடிப்பாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்துல ஃபேமிலியேட் பண்றதுக்காக ஆர்டிஸ்ட் நஸ்ரியா கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அது கூடவே சேர்த்து ஃபகத் ஃபாசில் கூடயுமே டாக்ஸ் போயிட்டு இருக்கு போல. மேபி நஸ்ரியா அந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதுனால ஃபகத் ஃபாசில் ஓகே சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஃபகத் ஃபாசில் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப இந்த ப்ராஜெக்டே வேற லெவல்ல இருக்குங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இப்ப ரிலீஸ் ஆகி இப்ப நம்ம கொண்டாடி இருக்க வேண்டியது. ஆனா இந்த பாடல இப்ப ரிலீஸ் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நவம்பர் 2nd வீக் தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நியூஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ரூமர்னு சொல்லலாம். அதாவது அடுத்த மாசம் நவம்பர் 20ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதி அந்த பாடல்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த மாசம் எண்ட்ல தான் பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நமக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2nd வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே உடைய பராசக்தி படத்துல இருந்து ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தோட ஷூட்டிங் வந்து நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது போன வாரமே படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தீபாவளிக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க. சரிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இப்ப ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கான ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டுலயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அடுத்து எஸ்கே நடிக்க போற எஸ்கே 24 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. மேபி அனிருத் பிஸியா இருக்கிறதுனால சாய் அபியங்கர் வராரு அல்லது அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்துல ஃபீமேல் எடு பண்றதுக்காக ஆக்டர் ஸ்ரீலீலா கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இப்ப ஸ்ரீலீலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களாமாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட்டை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துருவ் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பைசன் படம் எந்த அளவுக்கு ஹிட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மெயினா அந்த படத்துல துருவ் விக்ரமோட ஆக்டிங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. பைசன் படத்துக்கான மூவி ரிவ்யூமே நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. பார்க்காதவங்க லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. இதுக்கு அடுத்து துருவ் விக்ரம் எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கில் படத்தை தான் பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ண
பண்ண போறாங்க. சோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரமேஷ் வர்மா அப்படிங்கிற ஒருத்தர் தான் டேரக்ட் பண்ண போறாரு. சோ இந்த படத்துக்கான பூஜா செரமோனி பார்த்தீங்கன்னா எப்பயோ நடத்தி முடிச்சிட்டாங்க. சியான் விக்ரமோட வீட்லயே சைலண்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பூஜா செரமோனி நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த கில் படத்தோட ரீமேக் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மணிரத்னமோட இயக்கத்துல துருவ் விக்ரம் ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்போ அந்த ப்ராஜெக்ட பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்தாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கன்ஃபார்மா நடக்குமா அப்படிங்கிறது கிளியரா தெரியலங்க. சோ இப்போ துருவ் விக்ரம் பண்ண போற அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கில் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா டாடா படத்தோட இயக்குனரான கணேஷ் கே பாபு இப்ப கூட ரவி மோகனை வச்சு கராத்தே பாபு படம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. சோ அவரோட இயக்கத்துல துருவ் விக்ரம் ஒரு படம் பண்ண போறாரு. இப்ப அவர்கிட்ட டாக்ஸ் போட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த கில் படத்தோட ரீமேக் முடிச்சதுக்கு அப்புறமா இமிடியேட்டா துருவ் விக்ரம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி துருவ் விக்ரமோட லைனப்பே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சோ இந்த துருவ் விக்ரம் அண்ட் கணேஷ் கே பாபு இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் மோகன்லாலுடைய திருஷ்யம் 3 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இன்னும் 30 நாள் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை முடிச்சுட்டா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இப்பதான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிக்கவே போறாங்க. சோ இந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அடுத்த வருஷம் மார்ச் 19ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துல்கர் சல்மானுடைய காந்தா படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகல. சோ அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா தீபாவளிக்குமே ரிலீஸ் ஆகல. சோ இந்த படம் தள்ளி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓடிடி டீல் வந்து இன்னும் சைன் ஆகல. சோ இப்ப இந்த காந்தா படம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓடிடி டீல் வந்து சைன் ஆகல. சோ மூவி டைம் வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமாங்க. சோ அடுத்த மாசம் 14ஆம் தேதி இந்த காந்தா படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷாலுடைய மகுடம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப தீபாவளி ஸ்பெஷலா படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மகுடம் படத்துடைய ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து விஷால் தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ரவி அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அபிஷியலாவே இப்ப விலகிட்டாருங்க. சோ இதுக்கு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த படத்தை நானே இயக்க உள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளாவே விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்போ இது அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆனா இப்போ வரைக்குமே என்ன கான்ட்ரவர்சி என்ன எது அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போ இந்த மகுடம் படத்தை பார்த்தீங்கன்னா விஷால் தாங்க டேரக்ட் பண்றாரு. சோ விஷாலுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் திரைப்படமா இந்த மகுடம் படம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுக்கு அடுத்து விஷால் நடிக்க போற சுந்தர் சி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் வந்து இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்போ இந்த ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சண்டேவோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களாமாங்க. சோ அதை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துல ஆக்ட்ரஸ் தமன்னா அண்ட் கயாடி லோகர் இவங்க 2 பேரும் தான் ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த படத்தோட ரிலீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2026 சம்மர் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க. அண்ட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.